விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதிக்கு பிறகு மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றம் ஒன்று ஏற்படவிருக்கிறது அப்படின்னு சொல்லலாங்க. இந்த நேரத்தில் பொருளாதார ரீதியான ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் கிடையாது. நினைச்ச விஷயங்கள் நினைச்ச மாதிரியே நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. உத்தியோகம், தொழில், வியாபாரம் அப்படின்னு வரும்பொழுது சுமாரான பலன்களை எதிர்பார்க்கலாம். குடும்பம் ரீதியாகவும் ஒரு சுமாரான நிலையே இருக்கும். சில உறவுகளை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை பலருக்கும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால உறவுகளுக்குள்ள ஒரு இணக்கமான சூழ்நிலையை ஏற்படுத்துவது ரொம்பவே முக்கியம். அதே நேரம் இந்த காலகட்டத்தில் செலவினங்கள் சற்று அதிகரிக்க செய்யும். அப்படிங்கிறதுனால செலவினங்களின் போது பட்ஜெட் போட்டு திட்டமிட்டு செலவுகளை மேற்கொள்ள வேண்டியது ரொம்பவே முக்கியமான ஒன்றுங்க. இந்த நேரம் ஆரோக்கியம் ரீதியாக பார்த்தோன்னா சின்ன சின்ன விஷயங்களில் கூட உங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம். தலைவலி, உடல் உபாதைகள், அதாவது சின்ன சின்ன காய்ச்சல், தலைவலி, கை கால் வலிகள், உடல் சோர்வு, உடல் அசதி, இந்த மாதிரியான சின்ன சின்ன உடல் உபாதைகள் அவ்வப்போது தொந்தரவு கொடுக்கும். அதனால் ஆரோக்கிய விஷயத்தில் ஒரு சின்னதாக ஒரு கவனத்தை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. மாணவர்களுக்கு இது ஒரு உற்சாகமான ஒரு காலகட்டம். இந்த நேரத்தில் மாணவர்கள் மிகப்பெரிய அளவில் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் அனுபவிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்களுடைய வாழ்க்கையில் இது மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது. பெண்களை பொறுத்த வரைக்கும் ஏற்ற தாழ்வுகள் இருந்தாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் கிடையாது. நினைச்சதை விடவும் நீங்கள் எதிர்பார்த்ததை விடவும் நல்ல பலன்கள், கிரக மாற்றங்கள் தங்களுக்கு வழங்கக்கூடிய வகையில் சஞ்சரிக்கிறது. நீங்கள் இந்த நேரத்தில் என்ன மாதிரியான முயற்சிகளை மேற்கொண்டாலும் நீங்கள் உங்களுடைய எதிர்பார்ப்புக்கும் 2 மடங்கான பலன்கள் உங்களுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்பும் இந்த நேரத்தில் இருக்கிறது. அதே நேரம் அண்மையில் காதல் முறிவை சந்தித்த பெண்களுக்கும் ஒரு நல்ல செய்தி காத்திருக்கிறது. பெற்றோர் ஏற்பாட்டின் பேரில் தங்கள் குணத்திற்கு பொருத்தமான ஒரு நபரை சந்தித்து அவருடன் திருமணத்தை முடிக்கக்கூடிய வாய்ப்புள்ளது. திருமணம் முடித்த நபர்கள் தங்களுடைய வாழ்க்கை துணையுடன் மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிடுவாங்க. காதல் உறவுல புரிதலை அதிகரிப்பாங்க. வாழ்க்கை மகிழ்ச்சியாக செல்லக்கூடிய வாய்ப்பு இன்றைய காலகட்டத்தில் இருக்க பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் தொழில் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது அலைச்சல் நிறைந்த ஒரு காலகட்டமாகவே இருக்க பெறப்போகிறது. அதாவது தங்களுடைய பணியிடத்தில் சக ஊழியர்கள் பலரும் விடுப்பில் இருக்க பணிகளை கூடுதலாக செய்ய வேண்டியிருக்கும். தங்களுடைய பணிகளை தவிர்த்து உடன் பணி புரியக்கூடிய சக ஊழியர்களினுடைய பணிகளையும் சேர்த்து செய்ய வேண்டியதாக இருக்கும். சட்டம், தொழில்நுட்பம், கணினி தொடர்பான பணிகளில் இருக்கக்கூடிய நபர்கள் மென்பொருள் பொறியாளர்களுக்கு சிறப்பான அனுபவங்களை அளிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் பணியிடத்தில் தங்களுடைய சிந்தனைகள் மற்றும் கருத்துக்களுக்கு மதிப்பு அளிக்கப்படுங்க. மேலும் தங்கள் சிந்தனைகள் சிறப்பான பலன்களை கொண்டு வரும். தொழில் வளர்ச்சிக்காக வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு காணப்படுகிறது. பண விஷயத்தில் கூடுதல் கவனத்துடன் இருக்க பாருங்க. பெரிய முதலீடுகள் எதுவும் வேண்டாம். அறிமுகம் இல்லாத நபர்களுடன் பண பரிமாற்றத்தை தவிர்த்து கொள்ளுங்க. வெளிநாட்டு பல்கலைக்கழகத்திடம் பட்டம் படிக்கக்கூடிய நபர்கள் சிறந்த மாணவர் எனும் பெயர் எடுக்கக்கூடிய வாய்ப்பு காணப்படுகிறதுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைய காலகட்டம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு சிறப்பு மிகுந்த ஒரு காலகட்டமாக தங்களுக்கு இருக்க பெற்றாலும் சில பல விஷயங்களில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிறதுல சில தடைகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறதுங்க. அதே நேரம் தங்களுடைய பேச்சையும் நடத்தையும் கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாகிறது. தொடக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வேலை மற்றும் வீட்டு பொறுப்புகளால் நீங்கள் சுமையாகவே இருப்பீங்க. தங்களுடைய தொழில் மற்றும் வணிகத்தில் முன்னேற புதிய வாய்ப்புகளை பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் இந்த காலத்தினுடைய இறுதி பகுதி தங்களுடைய வணிகத்தில் விரும்பிய லாபத்தை அடைய நீங்கள் கூடுதல் மற்றும் கடின உழைப்பு மேற்கொள்ள வேண்டியதாக இருக்குங்க. அதே நேரம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது சில பல விஷயங்களில் எதிர்ப்புகளையும் சந்திக்க வேண்டியதாகவும் இருக்க பெறலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் கவனத்தோடு இருப்பது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதே நேரம் சில பல விஷயங்களில் பார்த்தீங்க அப்படின்னா நினச்சபடி நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்க பெறுகிறதுங்க. தங்களுடைய தொழிலையோ வியாபாரத்திலையோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புதிய முயற்சிகள் உண்டாக பெறும். அது சில நேரங்களில் உங்களுக்கு நற்பலன்களையும் தரலாம் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் தங்களுடைய நேரத்தையும் சக்தியையும் நிர்வகிக்கிறது
இருக்கிறதுலையும் வாழ்க்கை வழங்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள முடியுங்க. ஒரு சகோதரன் அப்படி இல்லைன்னா தங்களினுடைய சகோதரி போன்ற அன்பானவர்களுடன் தங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். இருப்பினும் ஏதேனும் தவறான புரிதல்கள் தீர்க்கப்பட்டு தங்களுடைய உறவு இயல்பு நிலைக்கு திரும்பவும் வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது. அதே நேரம் ஓரளவுக்கு மகிழ்ச்சியையும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் இந்த நேரம் தங்களுக்கு தரவிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். கஷ்டங்களாக நீங்கள் இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த கஷ்டங்கள் படிப்படியாக விலகவும் ஆரம்பிச்சிடும். அதனால் கவலைப்பட வேண்டாங்க. அதே மாதிரி நீங்கள் கட்டிட தொழில் செய்கிறவங்க அப்படின்னா அதன் மூலமாக நல்ல பலனடைவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. நீண்ட காலமாக நிலம் அப்படி இல்லைன்னா வீடு வாங்குவது அப்படி இல்லைன்னா விற்பது பற்றி நீங்கள் யோசித்து கொண்டிருக்கீங்க அப்படின்னா தங்களுடைய விருப்பம் நிறைவேறலாம். வாகன யோகம் உண்டாக பெறுவீங்க. எந்த ஒரு காரியத்திலையுமே சரியான முடிவுக்கு வர முடியாமல் தடுமாற்றமும் ஏற்படலாம். பெண்களுக்கு புத்தி சாதுரியம் அதிகரிக்குங்க. பிரச்சனைகளும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். கலைத்துறையினருக்கு கடன் விவகாரங்கள் கட்டுக்குள்ள இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு மேல்மட்டத்தில் உள்ளவர்களுடன் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். அதே நேரம் வீடு மாற்றிக்கொள்ள விருப்பப்படுறவங்க மாற்றிக்கொள்ளத்தக்க தருணம் வந்துவிட்டது அப்படின்னு கூட சொல்லலாம். புதிய வாகன யோகம் வந்து சேருங்க. தங்களுக்கு சம்பந்தம் இல்லாத பிரச்சனைகள்ல தலையிடுறதும் கருத்து சொல்வதையும் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. முன்னெச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டங்க. அதே நேரம் குடும்பத்தில் கலகலப்பு குறைய ஆரம்பிக்கலாம். எதிலையுமே ஒரு விதமான விருப்பம் திடீர் கோபமும் வரலாம். பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றான எடுத்த காரியங்கள் சாதகமாக முடிய உதவுங்க. அடுத்தவர் பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்த்து கொள்ளுங்க. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கிறவங்க போட்டியை சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கும். வாடிக்கையாளர்களிடம் கடுமையான பேச்சு தவிர்ப்பது நல்லது. எதிர்பார்த்ததை விட லாபம் குறையவும் ஆரம்பிக்கலாம். பழைய பாக்கிகள் வசூலாகவும் ஆரம்பிக்கலாம். அரசாங்கம் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள்ல சாதகமான நிலை உருவாகுங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்க கவனமாக பணிகளை மேற்கொள்வது நல்லது. எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையையும் மன உறுதியுடன் சமாளித்து வெற்றி காண்பீங்க. எதிர்ப்புகள் நீங்க பெறுவீங்க. நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும். பெண்களுக்கு எந்த முயற்சியிலையுமே சாதகமான பலன் கிடைக்கிறதுல தாமதமாக வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. அதே நேரம் வாக்குவாதத்தை நீங்க தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. வீண் பேச்சு குறைக்கிறதும் அதை விட ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். மாணவர்கள் கல்வியை பற்றிய கவலை உண்டாக பெறுவீங்க. தடையை தாண்டி முன்னேற முயற்சிகளை நீங்க மேற்கொள்ள வேண்டியதாக இருக்குங்க. அதே நேரம் இந்த காலகட்டத்தில் வாழ்க்கையில வராது அப்படின்னு நினைத்த பொருள் வந்து சேர வாய்ப்புகள் இருக்கு. உறவினர்கள் நண்பர்களிடமிருந்து வந்த கருத்து மோதல்கள் மறையலாம். தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை மாறி வேகம் பிடிக்கும். தேங்கி இருந்த சரக்குகள் விற்பனையாகவும் அதிகமாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். சரக்குகளை அனுப்பும் போது கவனமாய் இருக்க பாருங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சிறப்பான பலன் கிடைக்க பெறுவாங்க. புதிய பொறுப்புகள் சேரும். வேலை தேடியவர்களுக்கு வேலை கிடைக்கும். தேவையற்ற வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். மற்றவர்களிடம் அனுசரித்து செல்வது நன்மையை தரும். நண்பர்களிடம் பகை ஏற்படலாம். பெண்களுக்கு காரியங்களை செய்து முடிக்கிறதுல கடினமான நிலை உருவாகுங்க. அதே நேரம் வாகனங்களை ஓட்டி செல்லும் போது சற்று கவனமாக இருக்க பாருங்க. உழைப்பாளிகள் மேலிடத்தை கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது. மாணவர்கள் கல்வியில வெற்றி பெற கடின முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம். தந்தை வழி உறவினர்கள் பிள்ளைகளுடன் கருத்து மோதல்கள் வரலாம். நண்பர்களிடத்துல மன வருத்தம் ஏற்படலாம். அதே மாதிரி சுப செலவுகளும் ஏற்படலாம். எதிர்காலத்திற்கு தேவையான முறையான சேமிப்புகளுக்கு உண்டான ஏற்பாடுகளை இந்த காலகட்டத்தில் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வீடு வாகனங்களுக்கான செலவுகள் அதிகரிக்கும். பிள்ளைகளுக்காக நீங்கள் கூடுதலாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுல சற்று தடுமாற்றமும் உண்டாகலாம். லாபம் குறையக்கூடும். புது வியாபாரம் தொடர்பான காரியங்கள் சாதகமாக முடியும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நீண்ட நேரம் பணியாற்ற வேண்டியதாகவும் இருக்கலாம். உடன் பிறந்தவர்களுடனான தொடர்பு அதிகரிக்கலாம். குடும்ப சூழல் அமைதியானதாகவே இருக்க பெறும் அப்படின்னும் சொல்லலாம்.
சொல்லலாங்க. அதே மாதிரி உணர்ச்சி ரீதியான ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாகவும் இருக்கலாம். பணியிடத்தில் ஒரு புதிய திட்டத்தை தொடங்குவீங்க. இது தங்களுடைய நற்பெயரை மேம்படுத்தும். நிதி ரீதியாக இந்த காலம் மிதமானதாகவே இருக்கும். ஆனால் கடன் வாங்குவதை தவிர்த்து கொள்ளுங்க. குடும்ப சூழலில் அமைதி இருக்கும். ஆரோக்கியமும் நன்றாகவே இருக்கும். அதே போல தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். பணியிடத்தில் தங்களுடைய கடின உழைப்பின் பலன்களை பெறுவீங்க. ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்க பெறுவீங்க. நிதி பார்வையில் சாதகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். முதலீடுகள் சார்ந்த விஷயங்களில் நல்ல லாபம் இருக்க பெறுவீங்க. அதே மாதிரி முதலீட்டிற்கு இது ஒரு நல்ல காலம் அப்படின்னு சொல்லலாம். குடும்ப வாழ்க்கையில் நல்லிணக்கம் இருக்குங்க. ஆரோக்கியமும் நன்றாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வேலை பளு அதிகரிக்கவும் செய்யலாம். அதே நேரத்தில் வெற்றிக்கான புதிய கதவுகளும் திறக்குங்க. நிதி ரீதியாக நிலைமை நன்றாகவே இருக்கும். ஆனால் தேவையற்ற செலவுகளை தவிர்க்க வேண்டியது அவசியம். நீங்கள் பழைய நண்பர்களை சந்திக்கலாம். சில சமயங்களில் சோர்வாகவும் உடல்நலம் பலவீனமாகவும் உணர்வீங்க. ஓய்வில் சற்று கவனத்தை செலுத்த பாருங்க. அதே மாதிரி வேலைக்கும் தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் இடையில சமநிலையை ஏற்படுத்த முயற்சிகளை மேற்கொள்வீங்க. அதே போல பணியிடத்துல நேர்மறையான மாற்றங்கள் ஏற்படும். சக ஊழியர்களிடமிருந்து தங்களுக்கு ஆதரவும் கிடைக்கப்பெறுவீங்க. நிதி ரீதியாக இந்த காலம் சுமாராக இருக்கும். பயணங்கள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படலாம். புதிய திட்டங்களில் மும்முரமாக இருப்பீங்க. வேலையில் மாற்றம் ஏற்பட வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது. இடமாற்றமும் ஏற்படலாம். வருமானம் அதிகரிக்கும். ஆனால் செலவுகளும் அதே விகிதத்தில் அதிகரிக்க செய்யும்.